என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் உன்னோடு தனிமையில் பேசிவிட வந்திருக்கின்றேன். எனக்காக நீ அதிகபட்ச நேரம் எல்லாம் ஒதுக்க வேண்டாம். இந்த அப்பன் எனக்காக ஒரு 3 நிமிடம் மட்டும் ஒதுக்கி நீ கேட்பாயானால், இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்த விஷயம் என்னவென்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். நீ எனக்காக ஒதுக்குகின்ற இந்த 3 நிமிடம், அதுவும் நீ என்னிடத்தில் தனிமையில்தான் கேட்க வேண்டும். என் பிள்ளைக்கு ஒரு உண்மையை சொல்ல இந்த அப்பன் வந்திருக்கின்றேன். நான் சொல்லப் போகின்ற உண்மையை நீ மட்டும்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில உண்மைகள் உனக்கு சந்தோஷமாக இருக்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அது வேதனையை கொடுக்கும். மற்றவர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான், உனக்கு மட்டுமே இதனை சொல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த கருப்பன் இன்று உன்னை தேடி வந்த காரணம், உனக்கான ஒரு மிகப்பெரிய விஷயத்திற்கு கிடைத்திருக்கின்ற நல்ல செய்தியை கொண்டு சேர்க்கத்தான். நீ மனக்குழப்பத்தில் நின்ற ஒரு விஷயத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நன்மையை உன்னிடத்தில் சொல்வதற்காகத்தான் உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். இப்பொழுதாவது புரிகின்றதா எதனால் மற்றவர்களுக்கு இது தெரியக்கூடாது என்று நான் சொல்கிறேன் என்று? ஒருவருக்கு நல்லது நடக்கிறது என்றால் அது மற்றவர்களுக்கு கெட்ட செய்திதானே. உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பொழுது அதை மற்றவர்களால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஏன், உடன் இருப்பவர்களால் கூட அதனை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இந்த மனநிலையில்தான் இன்றிருக்கின்ற மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என்னுடைய பிள்ளை, நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு இந்த கருப்பன் உடன் இருந்து செய்து கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக கேட்டு தெரிந்து கொள். இப்பொழுது இந்த நொடி இந்த கருப்பன் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொன்னான நொடி, என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒரு அற்புதத்தை உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுக்கப் போகின்றது. என் பிள்ளையே, மனது படபடக்கின்றதல்லவா? ஒரு நிமிடம் உன்னை நீ அமைதிப்படுத்து. நீ நினைத்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்கின்ற உன்னுடைய குழப்பத்தை நீ சற்று ஒதுக்கி வை. என் பிள்ளையே, அமைதியாக உன் மனதை ஒரு 10 நிமிடம் வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் தெய்வத்தின் மீது, இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து நீ கேட்டுக்கொண்டே இரு. தெய்வத்தினுடைய அசிரிரி உன்னுடைய செவிகளில் வந்து சேரும். என் பிள்ளையே, உனக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒரு விஷயம் மட்டும் தெய்வத்தினுடைய வாயிலிருந்து வார்த்தைகளாக உனக்கு கிடைத்து விட்டது என்றால் போதும். அதுதான் உன்னுடைய வெற்றிக்கான மிக பெரிய வழியாகும். அப்படி தெய்வம் வந்து எங்கே சொல்லப் போகின்றது என்று யோசிக்கின்றாயல்லவா? தெய்வம் நேரடியாக வரவில்லை என்றாலும் யாரேனும் ஒருவர் ரூபத்தில் உன்னிடத்தில் வந்து இது போன்ற வார்த்தைகளை நிச்சயமாக தெரிவித்து விட்டு செல்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, ஒருவருடைய வேதனை மற்றவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கின்றதோ இல்லையோ, ஒரு பொழுதும் அவர்களை பாதிப்பது கிடையாது. தனக்கென்று ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் உண்மையில் அதனினுடைய வேதனை என்னவென்று அறிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா? என் பிள்ளையே, யதார்த்தம் என்றால் என்ன? உதாரணத்திற்கு, பிறப்பு என்ற ஒன்று எப்படி இருக்கின்றதோ அதுபோல இறப்பும் சகஜம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு எப்பொழுது எந்த நேரம் அது வரும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது. ஆனால் வருகின்ற நேரம் நம் விதி முடிந்து விட்டது என்று நினைத்து கொள்ள வேண்டுமே தவிர, மாறாக ஐயோ அம்மா என்று அழுது புலம்புவதனால் எந்த பலனும் இல்லை. அடுத்தவர்களுக்கு அது ஏற்படும் பொழுது நமக்கு அது பெரிதாக பாதிப்பது கிடையாது.
அதுவே நம்முடைய சார்ந்தவர்கள் யாரேனும் ஒருவருக்கு நடந்துவிட்டது என்றால் அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. தன்னை போலத்தான் மற்றவர்களுக்கும் இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் கண்டு, என் குழந்தையே, மற்றவர்கள் வேதனைப்படுகிறார்கள் என்றால் அது போன்ற மனிதர்கள் எப்பொழுதுமே உன் அருகில் இருக்க தகுதியற்றவர்கள் என்பதனை புரிந்து கொள். உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தவுடன், உன் மனதிற்கு ஒரு வேதனை என்ற ஒன்று வந்தவுடன் ஓடோடி வந்து உனக்கு ஆறுதலை தருகின்றவர்கள் மட்டும்தான் நிச்சயமான உறவுகள் என்பதனை என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற நன்மைகள் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நிச்சயமாக உன்னால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும். அது எப்பொழுது தெரியுமா? என் பிள்ளை, இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ உணர முடியாமல் நிற்கும் பொழுதும், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ கண்டும் காணாமலும் விடும் பொழுதும், உன்னை பின்தொடர்ந்து உனக்கு பிரச்சனைகளை மற்றவர்கள் கொடுப்பார்கள். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை என் பிள்ளை நீ சரியாக கவனிக்க மாட்டாய். நடக்கும் பொழுது நடக்கட்டும், அது எப்பொழுது வடியுமோ அப்பொழுது வடிந்து வரட்டும் என்று நின்று கொண்டிருப்பாய். ஆனால் அவர்கள் அதில் மிகுந்த கவனத்தோடு உனக்கு கிடைத்து விடுமோ, உனக்கு நடந்து விடுமோ என்று இருப்பார்கள். உன் வாழ்க்கையின் மீது எப்பொழுதுமே அதிக கவனத்தோடு நீ இருக்க வேண்டும். உன்னோடு இருப்பவர்களே உனக்கு போட்டியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நீ இந்த வாழ்க்கையில் இருந்து விலகி போவாய், எப்பொழுது உன்னிடத்தை அவர்கள் பிடிக்கலாம் என்கின்ற நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்காமல் என் பிள்ளை நீ செய்கின்ற செயலை சரியாக செய்து கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எதனால் பழகுகின்றார்கள், எதற்காக இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொண்டால்தானே என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு நீ உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்ய முடியும். உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட இந்த மனிதர்கள் வாழ்கின்றார்களே தவிர உன் முன்னேற்றத்தை கண்டு சந்தோஷப்படுவதற்கு இங்கு யாரும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் தங்கமே, எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை ஒளித்து வைத்திருக்கும் பொழுது நீ அதை தேடி நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இந்த கருப்பன் சொன்னது போல வாழ்க்கையில் மறைந்து கிடக்கின்ற உண்மை, உன்னை பற்றிய கவலை யாருக்கும் இல்லை என்பதுதான். உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீதான் செய்துவிட வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. அதை யாருடைய உதவியும் இல்லாமல் நீ தனியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நிச்சயமாக உன்னுடைய கைகளில் அது மகிழ்ச்சியாக வந்து சேரப்போகின்றது. நீ ஆசைப்பட்டதை விட இனிமேல் உனக்கு பல சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகின்றது. எதற்காக நீ இத்தனை கஷ்டப்பட்டாய் என்று நினைத்து நீ மனம் வேதனைப்படுகின்ற சூழ்நிலை ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வராதபடிக்கு எல்லாமும் உனக்கு நன்மையாக நடக்கப் போகின்றது. எதையும் ஆர்ப்பாட்டமாக மற்றவர்களிடத்தில் சொல்லாதே. பொறாமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் பொறாமைப்பட காத்து கொண்டிருக்கின்றார்களே தவிர பரவாயில்லையே, உனக்கும் எல்லாம் கிடைத்து விட்டதே என்று எண்ணி சந்தோஷப்பட அவர்கள் தயாராக இல்லை என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, உன்னுடைய மகிழ்ச்சியை கண்டு நிச்சயமாக யாராவது ஒருவர் சந்தோஷம் அடைகிறார் என்றால் அது உன் தெய்வம் இந்த கருப்பன் நானாக மட்டுமே இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பன் சொல்கின்ற பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உனக்கு மனமகிழ்ச்சி உன் வாழ்க்கை கொடுக்கத்தான் போகின்றது. அதை இப்பொழுது கொடுக்கப் போகின்றது எனும் பொழுது நீ நிச்சயமாக அதனை பெறாமல் சென்றுவிடக்கூடாது என்றுதான் நான் சொல்கின்றேன். இந்த கருப்பன் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சத்திய வாக்காக மாறும். தேவையில்லாதவர்களை எல்லாம் நம்பாமல்
உன்னை நம்பி இந்த வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் செய். நிச்சயமாக வெற்றி உறுதி. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.